அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாதுளம்பழம் அப்படியே உரிச்சு வைக்கிறதா தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, என்னோடய பொண்ணு தான். அவங்களால எடுத்து மென்று சாப்பிட கஷ்டமாக இருக்கா, அதனால் ஜூஸ் போட்டு கொடுத்துருங்கம்மான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சாம்பார் சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டேன். ஆனால் அந்த சாம்பாரில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய் எதுவுமே ஒன்று கூட வந்துடக்கூடாது. முடிஞ்ச அதை ஃபில்டர் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. சைட் டிஷ்க்கு வந்து பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் வந்து கஞ்சி செஞ்சுருந்தேன். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க கிளம்பிட்டாங்க. பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுக்கிறதுக்குள்ளே அவங்க அக்கா வரலையாமா. அவள் எடுக்கவே விடலைங்க. உங்கள் அக்கா வரட்டும், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, வந்ததுக்கப்புறமா முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஊற போட்டுட்டு மார்னிங் எடுத்து அதை நொய் மாதிரி ஆக்கி ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம், உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் பால் ஊற்றி நம்ம குடித்தோம்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எல்லாமே நான் எப்போயுமே கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வர்றது கிடையாது. இதுக்கப்புறம் வரும்னு சொல்லி நான் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.